யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேச பெரிதும் இனியவன்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் அவ்வளவு செயல்கள் இருக்குது, அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்கு. இதை சமகால தோழருக்குள்ளே நான் மீண்டும் ஒரு வரியில் நான் இதை முடித்து விடுகிறேன். எதிர்கால சந்ததியினருக்காக இந்த செய்திகளை நான் சொல்லுகிறேன். வரலாற்று செய்திகள், அவருடைய அரசியல் செய்திகள், அவர் தொழிலில் என்ன சாதிச்சிருக்கான்னு பேச வேண்டியிருக்கு, எக்கச்சக்கமாக பேச வேண்டியிருக்கு. அவர் போட்ட பாதையில் தான் இன்றைக்கி நான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் போட்ட பாதையில் தான் இன்றைக்கி நம்ம காரில் பயணம் பட்டு கொண்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அண்ணாவால் அவர் யாரால் உருவாக்குனேன் என்று அவரை விட அதிகமாக சொல்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாது. நீங்கள் என்ன அதில் குறைஞ்சி நீங்கள் பார்த்துட முடியும்? மேடையில் இருக்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறார் எம்ஜிஆர். அவருடைய முறை வருகிறது. அந்த மேடையில் தந்தை பெரியார் இருக்கிறார், பேரறிஞர் அண்ணா இருக்கிறார். மிகப்பெரிய மாநாட்டு மேடை. அப்பா எம்ஜிஆர் என்ன பேசுகிறார் தெரியுமா? எனக்கு 2 தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஒன்று கலைவாணர் என்எஸ்கே அவர்கள், 2 பேரறிஞர் அண்ணாங்கிறார். எனக்கு 2 தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 பேரும் எனது 2 கண்களை போன்றவர்கள். ஒன்று கலைவாணர், இன்னொன்று அண்ணாங்கிறார். பெரியார் மௌனமாக அந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிறார். கூட்டத்தில் சலசலப்பு. தந்தை பெரியார் மேடையில் இருக்கும்போது எம்ஜிஆர் இப்படி பேசுகிறாரு. அப்போது தந்தை பெரியார் இவருக்கு தலைவர் இல்லையா? நல்லா கேட்டுக்கணும். பெரியாரை எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற சொல்லக்கூடிய அந்த குதர்க்கவாதிகளுக்கு தான் இந்த பதில் சொல்கிறோம். அவர் அன்றே இந்த விமர்சனங்கள் வந்ததினால் அவர் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு காரியத்தை அவர் எப்படி செஞ்சுருக்கார் தெரியுமா? கூட்டம் கசகசப்பாக பேசிக்கிட்டு இருக்கு, எல்லாம் இருக்குது. அவர் திரைக்கதைவாதி, அவர் சிறந்த கதைகர்த்தா. கதை ஞானமும் திரைக்கதை ஞானமும் வசன உச்சரிப்புகள் எதை பேசினால் எதை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று தெரிந்த காரணத்தினால்தான் அவர் தயாராக இருக்கிறார். அதனால் அவர் என்ன செஞ்சுருக்கார் தெரியுமா? பேசிட்டார். திருப்பியும் அதை மாற்றி மாற்றி சொல்லும்போது சொல்லிவிட்டு எல்லோரும் நினைப்பீர்கள் தந்தை பெரியாரை ஏதும் பேசவில்லை என்று. நான் நேசித்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் எம் தந்தை பெரியார். அவர் எனக்கு எல்லோருக்கும் மேலானவர்ங்கிறார். கூட்டம் அப்படியே அள்ளிக்கிட்டு போகுது, கைதட்டல் அள்ளிக்கிட்டு போகுது. தன்னுடைய செயல் மூலமாகத்தான் பதில் தர வேண்டும். அவர் பதிலை சொன்னார். பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதவர் எம்ஜிஆர். மூகாம்பிகை கோயிலுக்கு கொண்டு போய் வேலினை கொடுத்தார், மற்ற பணங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அம்மாவுக்காக செய்த வேண்டுதல், அவங்க அம்மாவுக்காக கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்காக அவங்க அம்மா பிறந்த இடத்துல அதை செஞ்சார்னு நம்ம சொல்லிடலாம். இது அப்படி கிடையாது. பகிரங்கமாக மேடையில் வைத்தார். பெரியார் நெஞ்சம் குளிர்ந்தார். பெரியாரில் எந்த பாராட்டுக்கள்லாம் அவர் நினைச்சு நின்னதெல்லாம் கிடையாது. அவர் நிரந்தரமானவர். எவரையும் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடாத ஆள். அவர் நினைக்கவே மாட்டார். யாரையும் வெறுக்கவும் மாட்டார். அவர்களுக்கு இன்னும் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என்கிற லெவலில் அவர் இருக்கிறவர். அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை எம்ஜிஆர் இகழ்வாரா? அதனால தான் தந்தை பெரியாரின் எழுத்துக்களை சட்டமாக்கினார். எழுத்து சீர்திருத்தத்தை சட்டமாக்கினார். அவர் தடை செய்ய புத்தகங்களை அதை தடையை நீக்கி வெளியே கொண்டு வந்தார். தந்தை பெரியாரின் 100ஆண்டு விழாவை உலகம் சிறக்கும் அளவுக்கு கொண்டு வந்தார். அவர்கள் இருக்கிறதுன்னு சொல்லி. சரி, ரைட்டு. இன்னொன்று பார்ப்போமா? சிவாஜி கணேசன் அவர்கள் 2 செய்தியில் சொல்கிறேன். சிவாஜி கணேசன் அவர்கள் நான் இதுக்கு டைட்டில் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், ஒரு முக்கியமான செய்தி போட்டிருக்கிறேன். ஏன் சிவாஜியாக இருந்தார்? சிவாஜியை எம்ஜிஆர் 2 பேரும் திரைத்துறையில் அவர்கள் பெரிய பெரிய போராட்ட களத்தில் இருந்தால் கூட, ஆனால் அவங்க ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தாங்க, எம்ஜிஆர் மூலமாக சிவாஜி கற்றுக்கொண்டது என்ன, சிவாஜி அவர்களின் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் கற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் ஒன்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1943ஆம் வருடங்கள்லாம் எங்களுக்கு வேலை இருக்காது. யார் சொல்கிறா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்கிறார். எங்களுக்கு வேலை இருக்காது. அப்போல்லாம் நாங்கள் எம்ஜிஆர்கிட்ட தான் யானைக்கவுனிங்கிற இடத்துல இருந்து தான் நாங்கள் போய் அவர்கிட்ட வேலையை கேட்போம். அப்போ கூட என்ன செய்வார்னா, முதல்ல எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பார். சின்ன வேடங்களில் இருக்கும்போதே. இதை நம்ம சொல்லலை, பதிவு சிவாஜி அவர்கள் செய்த பதிவைத்தான் நம்ம பேசுகிறோம். எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. சின்ன சின்ன வேடங்கள் இதுகளில் நாடகங்களில் இருக்கக்கூடியெல்லாம் எங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிங்க எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் நமக்கே எல்லாமே சாப்பாடு வாங்கி கொடுக்காரு, எம்ஜிஆருக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம். வாங்க, நல்லா கேட்டுக்கிட்டிங்களா? எம்ஜிஆருக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம். சரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சாப்பிட கூப்பிடுதான்னு சொல்லிட்டு சிவாஜி அந்த கூட்டத்தோடு அவர் கூட போகிறாங்க.
இதெல்லாம் நீங்கள் பழைய கட்டங்கள் 1947 கட்டங்களில் வச்சுக்கோங்க, சுதந்திர தினங்கள் கட்டங்களில் அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அப்போவே நன்னறிப்படுத்தியிருக்கிறார், ஒரு தலைவன் உருவாகிறான், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட வச்சாச்சு. சாப்பிட்ட உடனே இலை இருக்குது, இலைக்குள்ளே வந்து வடிவேலு சொல்லுவாங்க, எப்பா காலுன்னு விவேக் காமெடியில் வரும் இல்லையா, அது மாதிரி உள்ள கால் இருக்குப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா கோழிக்கால் இருக்குப்பான்னு அதில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூரிக்குள்ளே கேசரி அல்வா இருந்தது. ஏன்னா பூரிக்குள்ளே கிழங்கு தானே இருக்கும், என்ன அல்வா இருக்குதுன்னு சொல்லி அவர் பார்க்கலாம். என்ன அல்வா கொடுக்குறீங்களா? இல்லைங்க ஒன்றும் கிடையாதுண்ணே, அந்த பையன் வந்து நாடகம் பார்க்க வருவாப்பில், அவனுக்கு ஃப்ரீயாக அனுமதி கொடுத்துருவோம், அதோட நன்றி கடனுக்காக இங்கே வரும்போது அந்த டிக்கெட்டு காசுக்கு பதிலாக நம்ம கேசரி இதுக்கெல்லாம் தனியாக வச்சுருவார், கூடுதலாக வச்சுருவார், நம்ம 2 இட்லி காசு கொடுத்தா போதும், எல்லாம் சரி பண்ணிக்கிடுவாருன்னு இருக்காப்டா. உடனே எம்ஜிஆர் அவர்கள் கோவப்பட்டு திரும்பி பார்த்துருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்துட்டு, தம்பி கணேசா, இந்த அல்வாவுக்கு நான் காசு கொடுத்துட்றேன், நல்லா கேளுங்க பாருங்கள், இந்த அல்வாவுக்கு நான் காசு கொடுத்துட்றேன், இட்லிக்கு நம்ம நீ காசு கொடுத்துரும், நீங்கள் ஏன்னா சாப்பிட அவங்க தானே கூப்பிட்டு போயிருக்காங்க, அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லையா அப்படிங்கிறதுக்காக இந்த அல்வாவை நான் கொடுத்துட்றேன். ஐயா நீங்கள் போய் ஓனர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பையனோட வேலை போயிடும், அது வேணும்னு செய்யலை, பாவம் ஒரு சின்ன சம்பளத்தில் இருக்கிறவன், அப்படி இருக்கக்கூடாது, அந்த பையன் வந்து திருந்தணும், அவனை தவறு செய்வதற்கு நீங்கள் தூண்டக்கூடாது, நீங்கள் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் அல்வாவை, யார் அப்பயே நல்லா கேட்டுக்கணும், சினிமாவில் அவரை மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்கு போவதற்கு முன்னாலேயே அப்போ உள்ளே உட்கார வச்சுட்டாங்க, சாப்பிட வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அல்வாவுக்கு உண்டான பில் எல்லாம் இவர் கையில் காசு கொடுக்குறாரு, அங்கிட்டு இட்லிக்கு உண்டான காசு எல்லாம், பூரிக்கு உண்டான காசு எல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே டக்குன்னு சிவாஜி கணேசன் அவர்களோட கையை பிடிக்கிறாராம், கையை பிடிச்சி தனியாக இழுத்துட்டு போய், தம்பி கணேசா, நீ மாபெரும் கலைஞனாக வரக்கூடியவன், நாடகங்களில் நீ கதாநாயகனாக நீங்கள் பேசக்கூடிய முழு தகுதி உடையவன், இந்த மாதிரி ஆளுகளோட சகவாசம் நீ வச்சுக்கிடாதன்றது, உன்னை தப்பான பாதையில் கொண்டு போய் உன்னை தப்பான மனிதனாக மாற்றிடுவாங்க, நீ அந்த பேரை நீ அழிக்கவே முடியாது, நீ கதாநாயகன் வேஷத்திற்கு நீ பொருத்தமில்லாதவனாக ஆயிடுவாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும் தோழர்களே, சினிமாவில் நடிக்க இல்லை நாடகத்தில் நடிக்கிற, நீ நடித்த உடனே அந்த காசை வாங்கி நீ போய்கிட்டு இருக்க வேண்டியது, இதில் என்னையா பெரிய சிக்கல் இருக்குது கேட்டுக்கிட்டீங்களா? அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நாம் நாடகத்தில் என்ன நடிக்கிறோமோ நாயகனாக, நம்ம திரையில் என்ன மாதிரி நடிக்கணும், நம்ம மக்களுக்கு பிம்பத்தை காட்டுகிறோமோ பொது வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணுங்கிறார். மிக மிக முக்கியமானது இது. இதை கேட்ட உடனே எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு பெரிய மனமாற்றம் வருது. ஆகா, நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டோம், இந்த மாதிரி ஆளுக கூட நீ சேராது, நாளைக்கு உன் பேர் கெட்டு போவோம், நாடகத்தில் நீ நடிக்கிற நீ பேசுகிற அந்த வசனத்தோட தன்மையில் உயிர் இருக்காதுன்னு சொல்கிறார். நம்மளுடைய செயலில் நம்மளுடைய நடவடிக்கையில் நேர்மை இருந்தால்தான் மேடையில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளில் உயிர் இருக்கும். நம்ம மக்களுக்கானவர்கள், நம்ம பொது மேடைகளில் அரசியலில் நம்ம பங்கெடுக்கிறோம். பேரறிஞர் அண்ணாவோட அன்னைக்கு அண்ணாவோட பயணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணாவின் பெயர் கெட்டு போகும், நம்ம அப்படி செய்யக்கூடாது. இந்த பசங்க வந்து நாளைக்கு கெடுத்துருவாங்க. நாளைக்கு நம்ம ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சியில் இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு 10 பேர் இருக்காங்க, என் கூட வந்து தவறுதலாக கேசரியும் அல்வாவும் தின்னவங்க தான் காசு கொடுக்க மாட்டாங்க. இதைத்தானே கண்ணதாசி எழுதினார். நானும் அவனும் சொல்லி கலைஞரை பொருள் போடுற மாதிரி நான் அதையே கண்டித்து தான் நான் பேசியிருக்கிறேன். மிக கவனமாக கூடுதலாக நான் கண்டித்து நான் பதிவு செய்திருக்கிறேன். யூனிவர்சிட்டியில் ஒரு 40-50 காணொலிகளுக்கு முன்னால் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பேசியிருக்கிறேன். கூட இருந்தவர்களை காட்டி கொடுக்கக்கூடாது, அவர்கள் உச்சநிலைக்கு போன பிறகு குறிப்பாக அதை நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறார் பாருங்க, நாம் அண்ணாவோடு பயணப்பட்டு கொண்டு இருப்பதால் என்றாவது ஒரு நாள் நம்மை பிடிக்காத ஒரு அரசியல் தோழர்கள் இவர்களாக கூட இருக்கலாம், அன்னைக்கு இந்த தவறான சம்பவத்தை சொல்லுவாங்க, நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது, நம்மிடம் நேர்மை இருக்கணும். சிவாஜி கணேசன் மெய்சிலிருத்து போயிட்டார். அண்ணே நீங்கள் சொல்கிறது உண்மைண்ணே, நான் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன்னே, நான் யார் கூட உட்காரணும், யார் கூட சாப்பிடணும், எப்படி இடத்துல சாப்பிடணும், நான் எப்படி நடந்துக்கணுங்கிறது இனிமேல் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு. அப்போ இதில் இந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் யோசிச்சு பாருங்கள், அவர் எவ்வளோ கவனமாக தன்னுடைய நடவடிக்கையை நகர்த்தி கொண்டு வந்து தன்னுடைய இமேஜை எவ்வளோ ஒழுக்கமாக கட்டமைத்திருக்கிறாருங்கிறப்பார்.
அதனால தான் அவர் படங்களில் தண்ணி அடிக்கிற வசனம் வராது, தண்ணி அடிக்கிற காட்சி வராது, சிகரெட் அடிக்கிற காட்சி வராது, செய்திக்கு புறம்பான எந்த செய்தியும் இருக்காது, உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் படத்தில் வைக்க. எம்ஜிஆர் ஒன்றா இப்படித்தான் இருக்கும். அவர் ஒரு பொம்பளை ஒரு ஆள் கெடுக்க போவான், இல்லைன்னா பெரிய கலவரம் இழுக்க போவாங்க. அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுவார். அதான் இன்ட்ரோடக்ஷன். கடைசி காட்சியில் போலீஸ் ஒரு தான். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் எம்ஜிஆரின் படம் 100 நாள் கணக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தார், சாகிற வரை, மரணிக்கிற வரை. ஆனால் இன்றைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். அவர் உருவாக்கிய அந்த கட்சியை அழிக்குவதற்கு நினைத்து கூட பார்க்க முடியல. ஒன்றிய அரசியல் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன் உருவாக்கிய கட்சியை அழிக்க முடியல. அவர் புகழ் அவ்வளவு பெருசாக வச்சுருந்தார். இதுதான் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து எம்ஜிஆர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார். அதுக்கு பிறகு தான் தன்னை செதுக்க ஆரம்பித்து விட்டார். காலச்சூழல் அவர் 2 பேரையும் பிரித்து எதிரெதிர் திசையில் இருந்தது. 2 பேரும் எப்படியெல்லாம் இருந்தது, வாழ்ந்தார்கள், கடைசி வரை மரணிக்கிற வரை 2 பேரும் எப்படி ஒன்றா இருந்தாங்க. அப்படி சிவாஜி கணேசன் அவர்களால் தான் எம்ஜிஆர் மரணித்த பிறகு அந்த கட்சி காப்பாற்றப்பட்டது, தமிழ்நாடும் காப்பாற்றப்பட்டது என்பதும் உண்மை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. தேசியம் உள்ளே வராமல் தடுக்கப்பட்டது எம்ஜிஆர் மறைக்க பிறகு. அதுக்கு சிவாஜி கணேசன் தான் உறுதியாகிறார். யாருக்கு? ஜானகி அம்மாள் அவர்களுக்கு. இல்லை என்றால் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கும் இந்த 3ஆம் தர மக்கள் ஒருத்தன் குரூப் இருப்பான் இல்லையா, அவன்லாம் அங்கே போய் பதவியில் ஏற்று இன்றைக்கெல்லாம் மேட்டியை மாற்றி கட்டி போயிடறான்னா எல்லாம் அங்கே போயிருப்பான். இன்றைக்கி பிஜேபிக்கு இருக்கிற மாதிரி மாநில கட்சிகள் இருவேறு துருவங்களாக இருந்து அரசியலை நிலைபெற முடியாது. அதற்கு காரணம் எம்ஜிஆரின் சுய ஒழுக்கம். அந்த சுய ஒழுக்கத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட சிவாஜி கணேசன் அவர்களால் எம்ஜிஆர் அவர்களின் கட்சியையே கடைசியில் காப்பாற்றக்கூடிய அந்த நிலை வந்து எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து காணொலி கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் வந்து அதை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன், விளக்கம் சொல்கிறேன். இல்லைனா ஒரு காணொலி நான் போடுறேன் சொல்கிறேன். அதனால் நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், ஒரு ஒழுக்கம், தலைமை பண்புக்கு சுய ஒழுக்கம் எவ்வளவு பெரியது, வார்த்தைகள் எவ்வளவு பெரியது, நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை நாமும் கற்றுக்கொள்ளலாம் தோழர்களே. இது எம்ஜிஆருக்கு மட்டுமானதல்ல, பொது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது, அனைவருக்குமானது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.